Good morning. 10வது கேள்வியின் ஏ பகுதி விளங்கப்படுத்தி விடலாம். അതിന്റെ பி பகுதி எடுக்க பாருங்க. இவ்வளவு கேள்வியும் உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை தந்திருக்கும், கேள்வி செய்யலாம். அதுல பி பகுதியில 2 3D தொகுப்புக்குரிய மூலகங்கள் பற்றி காட்சிருக்கு. A, P என்பன 3D தொடர்புள்ள இரு மூலகங்களின் குளோரைட்டுகளாகும் சொல்லி அவற்றின் குளோரைட் மூலகங்கள்ட குளோரைட் என்றால் சேர்வைகள் நிரப்படும் குளோரைட். A குளோரைட்டும் P குளோரைட். A, P சம்பந்தப்பட்ட சில தாக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு குளோரைட் முதல்ல நீர்ல கரைக்கப்படுவதாக சொல்லி, நீர்ல கரைக்கப்படும் போது பி என்ற ஒரு கரைசல் கிடைக்கலாம். அந்த பிக்கு மிகை அமோனியா சேர்க்கப்படுது. பிக்கு மிகை அமோனியா சேர்க்கப்படும். சேர்க்கும் போது சி ஒன்று கிடைக்கிறது. சி மஞ்சள் கபிலம் என்று சொல்லியிருக்கோம். மஞ்சள் கபில நிறமாக இருக்கார். சி மஞ்சள் கபில நிறமாக காணப்படுது. அந்த மஞ்சள் கபில நிறத்திற்கு மிகை செறிந்த HCl சேர்க்கலாம். சேர்க்கும் போது டி என்று வருது. அது கடும் நீல நிற கரைசல் என்று சொல்லி இருக்கு. நிறத்துல இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள்லாம் சந்தர்ப்பத்துக்கு எப்ப விளங்கி கொள்ளும். கடும் நீளம். சரி, இவ்வளவுத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஏ என்ற குளோரைடு ஆறாக இருக்கும் விளங்க. முதல்ல மிகை அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்களையும் செறிந்த HCl சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்களையும் நீங்கள் இனம் காணணும். பல தடவைகள் நான் கதைச்சிருக்கிறதால திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அமோனியாவின் சிக்கலை நாங்கள் குரோமியத்துக்கு பார்த்திருக்கிறோம், கோபால்ட்டுக்கு பார்த்திருக்கிறோம். அதே போல நிக்கலுக்கு பார்த்திருக்கிறோம், நிக்கலுக்கு பார்த்திருக்கிறோம். செப்புக்கும் பார்த்திருக்கிறோம். செப்புக்கு இணைப்பு 4 ஞாபகத்தில். சட்டனுக்கு பார்த்திருக்கோம். ஹெட்மியத்துக்கு பார்த்திருக்கோம். ஏன் வெள்ளிக்கும் பார்த்திருக்கோம். ஏஜிக்கும் பார்த்திருக்கோம். உனைப்பு 10 சொல்லி முதல் சொல்லி. ஆனா நான் கதைக்கும் போது இந்த 4ஐயும் பற்றி தான் கதைச்சினானே. இந்த 4க்கு தான் நிறங்களை பற்றி இருக்கு. ஏனியவை நிறமற்ற கரைசல்களாக சிக்கலைனை தோற்றுவிச்சால் சிக்கலைன்கள் கரை. சிக்கலை யார் தோற்றுவிக்கும் பண்றதுக்கு நான் சொல்லிருக்கேன். D7, D8, D9, D10 இலத்திரன் நிலை அமைப்புடைய டி தொகுப்பு கட்டியன்கள் சிக்கலாயன்களை தோற்றுவிக்கும். அந்த வகையில் இதுகளுக்கு சிக்கலாயன் இருக்கு. ஹெட்மியம் எல்லாம் சிக்கலாயனை தோற்றுவிக்கும். சரிதான். உங்களுக்கு இதுல நான் உங்களுக்கு சொன்னா இது தன்னொட்சியேற்றத்துக்கு உட்படும். தன்னொட்சியேற்றத்துக்கு உட்படுறதால இதுல 3+ உடனடியாக அங்க ஃபார்ம் பண்ணும். CONH3 6 times 3+ ஃபார்ம். இது கபில். பரிசோதனை குழாயில் எங்களுக்கு மஞ்சள் கபிலம் தான் அவதானிக்கப்படும் என்று சொல்லி இருக்கு. கோபால்ட்டுக்கும் அமோனியாவுக்குமான சிக்கல் 2+ இருக்கும் போது மஞ்சள், 3+ கபிலம். பரிசோதனை குழாய்க்குள்ள இந்த தன்னொட்சியேற்றம் நடக்கிறதால எங்களுக்கு மஞ்சள் கபிலமாகத்தான் இந்த சிக்கல் அவதானிக்கப்படும். ஆகவே நீங்கள் ஒரு கரைசலுக்கு மிக அமோனியா சேர்க்க மஞ்சள் கபிலம் அவதானிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கோபால்ட், குரோமியமும் கோபால்ட் 2+ அமோனியாவோட மஞ்சள் நிறம் என்றாலும் இவருடைய மஞ்சள் நிறம் மஞ்சள் கபிலமாகத்தான் பரிசோதனையிலே அவதானிக்கப்படும். அதுக்கு காரணம் இதுல நடக்கிற ஒரு தன்னொட்சியேற்றம். இது நீலம், இது கருநீலம் என்று சொல்லியிருக்கிறோம். சரி, எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஏதாவது யோசிச்சு கொண்டு. இப்ப அமோனியாவோட சிக்கலைன் உருவாகுது. அதாவது இதுல யார் இருக்கலாம் என்றால் நிக்கலோ செப்போ இருக்கலாம். அது அமோனியாவோட வார சிக்கல் அவைக்கு நீல நிறத்துக்கு. அப்ப இந்த 2வது இருக்கும்.
அதே அமோனியா நீர்க்கரசல் என்பதால குரோமியம் இருக்குல்ல, அது குரோமியம் வந்து திரவ அமோனியாவோட சிக்கலாயினை தோற்றுவிக்கும், அல்லது செறிந்த அமோனியாவோட சிக்கலாய். செறிந்த அமோனியாண்டேக்காது இந்த ஊதா அல்லது மென்சிவப்பு நிறம் என்றால் நிறம் பெறும், மஞ்சள் என்று வராது. திரவ அமோனியாவோட குரோமியம் சிக்கலாயினை தோற்றுவிச்சால்தான் அதுன்ற நிறம் மஞ்சள். அது ஒரு செறிந்த அமோனியாவோட இது என்றால் அது ஊதா அல்லது மென்சிவப்புன்னு சொல்லலாம். நான் சொல்லியிருக்கேன், இந்த சிக்கல் நிறம் வந்து பயன்படுத்தப்படுகின்ற அமோனியாவின் செறிவிலையும் தூய்மையிலையும் தாங்கி இருக்கு. ஆகவே அதுகளை நீங்கள் கொஞ்சம் கரிசனையாத்தான் இருக்கும். அடுத்தது இவர்களுடைய குளோரைட்டுகளோட சிக்கலை பற்றி காய்ச்சிருக்காங்க. இதே இடத்துல வச்சுதான் அதை கரைக்கிறாங்க. CuCl4 2- NiCl4 2- CuCl4 இந்த ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொள்ளும்னு சொன்னார். மஞ்சள் நிறத்து குறிக்கும், இது ரெண்டும் நீல நிறத்து குறிக்கும். ஆகவே நீங்கள் அதுல கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். மஞ்சள் கபிலம் என்று சொல்றதையும் செறிந்த எச்சியலோட நீல நிற கரைசலை தருவது என்பதை வச்சுக்கொண்டு தேயில இருக்கிற ஒரு ஆள் வந்து குளோரைட்டாகத்தான் இருக்க வேணும் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரி, வந்து குளோரைட்டாக இருக்க வேணும். நம்ம குளோரைட் என்று சொன்னால் இது COCl2 ஆக இருந்தால் மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். இந்த பியின் நிறத்தை தந்திருந்தால் இன்னும் நல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு சுகமா இருந்திருக்கு. இது CrCl3 ஆக இருந்தாலும் மிக அமோனியாவில மஞ்சளை தரும், அதாவது திரவ அமோனியாவில தான் மஞ்சளை தரும். இப்ப நாங்கள் இதுல அமோனியா நீர்க்கரசல் என்பதால குரோமியத்தை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையும் இல்லை. மற்றது மஞ்சள் கபிலம் என்று சொல்லி இருக்கிறதால கோபால்ட்டாக தான் அது இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு என்னென்ன இருக்கு? என்பது கோபால்ட்டின் ஒரு குளோரைட். நீங்க தொடர்பான தாக்கங்களை திருப்பி பாத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி பிக்கு சோதனை செய்யப்படுது. பிக்கான சோதனை பிக்கு NaOH சேர்த்து கரைக்கணும். NaOHல கரைக்கணும். NaOHல கரைக்கும் போது Q என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீழ்வடிவு பெறப்படுதான். அந்த தாக்கத்தை எத்தனை வடிவத்துல நாங்க பார்க்கணும் சொல்லுங்க. H2O2 சேர்க்கப்படுது. இதுக்கு பிறகு இது உண்மையா காணேன்னா என்ன செய்யணும், தண்ணி கொண்டு தலையை தாக்கும். H2O2 சேர்க்கைகள்ல மஞ்சள் நிறம் வருதுன்னு சொல்லியிருக்கோம். மெல்லிய மஞ்சள் கரைசல் பெறப்படுதான். ஏழியலுக்கு ஒவ்வொரு கலர்கள் இருக்கும். மஞ்சள் கரைசல் சேர்ந்து 10வது அதுக்கு அமிலம் சேர்க்கிறான்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு விட சொல்லிருந்தா என்ன சிறப்பு, செம்மஞ்சள் கரைசல் வருதுன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டு கேள்வியை கேட்டுட்டு தலையை கொண்டு தண்ணிக்கு அமிழ்த்த வேண்டிய விட சொல்லிருந்தா வேற வழி இல்லை. ஒரு கார ஊடகத்துல ஹைட்ரோக்சைடை ஃபோம் பண்ணின ஒரு ஹைட்ரோக்சைடு H2O2 இந்த நிறமாட்டத்துக்கு உட்படுது. அது அமிலம் சேர்க்க இப்படி ஒரு நிறமாட்டத்துக்கு உட்படுதுன்னு சொன்னால் R என்பதுல என்ன உங்களுக்கு தெரியும், இது குரோமியத்தின் குளோரைட் தான். இதுல மாட்டு கதைக்கு இடம் இருக்கு. அப்ப இதுல வந்த வீழ்வடிவு CrOH. இதுக்கு H2O2 தாக்கத்துல என்ன வரும்? குரோமேட் வரும், CrO4 2-. பண்புரையொப்பு கூட்டம் 3லையும் பண்புரையொப்பு கூட்டம் 4லையும் இப்படி தாழ் ஒட்சியேட்டை உயர் ஒட்சியேட்டை போற 2 தாக்கம் அறிமுகப்படுத்திருக்காங்க. கார ஊடகத்துல H2O2 வந்து ஒட்சியேட்டியா தொழிற்படுற சந்தர்ப்பம் சரியா 2019 ஒரு MCக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. H2O2 ஆனது அமில ஊடகத்துல மட்டும்தான் ஒட்சியேட்டியா தொழிற்பட முடியும். இந்த தாக்கம் ஞாபகத்துல இருந்தா அந்த கூட்டப்புள்ளின்னு சொல்றேன். வங்காள வாரது மஞ்சள் நிறம் வருதுன்னு சொன்னால் என்ன, குரோமேட் வந்து அமில ஊடகத்துல இது குரோமேட்டாக மாறும். அப்ப Cr2O7 2-. குரோமேட் வந்து அமில ஊடகத்துல இது குரோமேட்டாக மாறும். மஞ்சள் கரைசல் CrO4 2- என்றால் செம்மஞ்சள் கரைசல் Cr2O7 2-. AP என்னும் குளோரைட்டுக்குரிய உலோகங்களை இனங்காண்கள் சொல்லி A என்ற குளோரைட்டுக்குரிய உலோகம் கோபால்ட், P என்ற குளோரைடுக்குரிய கோபால்ட் வந்து குரோமியம்,
இப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு உள்ள தீர்வு தெளிவா வந்துட்டு இங்க பி வந்து குளோரைடா இருக்கிறதால இதை கட்டாயம் கோபால்ட்டாகத்தான் இருக்க வேணும். இங்க குரோமியம் என்பது உறுதிப்படுத்தப்படும். CDQRS என்பதற்கு பொருத்தமான கூறுகளின் சூத்திரங்களை தருகன்னு சொல்லி வேற இது பி வந்து ஹைட்ரோக்சைடு, சி வந்து அமோனியாவோட வார சிக்கல். அப்ப கோபால்ட்டுக்கும் அமோனியாவுக்குமான சிக்கல் CONH3 6 times 2+. சரி, அப்ப டி வந்து செறிந்த அமோனியாவோட வார சிக்கல் COCl4 2-. செறிந்த அமோனியாவோட வார சிக்கல். Q வந்து CROH thrice. இது H2O2 CrO4 2-1 கார ஊடகம் அமிலஞ்சேர்க்கைக்கு Cr2O7 2- ஆகும். இந்த Qல இருந்து இந்த R வாரதுக்குரிய தாக்கத்தை சமப்படுத்தி தர சொல்லி கேட்டு. இந்த தாக்கம் ஏற்கனவே இருக்கு, நீங்கள் அதை சமப்படுத்திக் கொள்ளுங்க. CROH thrice வந்து H2O2 ஆல உட்சீட்டப்படுது. இது CrO4 2- ஆகவும் இது H2 ஆகும். நீங்கள் பார்த்து சமப்படுத்தினீங்கன்னா சரி. சரி, பச்சை நிற உள்வடிவு மஞ்சள் நிற கரைசலாக வரும். சரி, அடுத்த பாருங்க. ஏபி என்பன நீரில் கரையத்தக்க 3D தொகுப்பு தாண்டல் மூலக உப்புக்கள் ஆகும் என்று சொல்லி ரெண்டு உப்புக்கள் இருக்கு, 11 ஆகும். ஏபி என்பன நீரில் கரையத்தக்க 3D தொகுப்பு தாண்டல் மூலக உப்புக்கள் ஆகும். ஏகமபி என்பவற்றை நீர் சேர்த்து ஐதாக்கி முறை XY எனும் மென்சுவப்புணர கரைசல்கள் புறப்பட்டன. XY எனும் மென்சுவப்புணர கரைசல்கள் புறப்பட்டன சொல்லி. அப்ப மென்சுவப்புணர கரைசல்களை தருகிறது என்று சொன்னால் Mn2+ CO2+ இந்த மாதிரியான ஆக்களுக்கு இந்த நிறம் இருக்கு. சரி, ஏகமபி என்பவற்றை இனங்காண்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சில சோதனைகள் தரப்பட்டுள்ளன. உப்புக்கள் என்று சொன்ன முறையில இந்த கட்டியன்களோட என்னவும் இருக்கும், அந்நியன்களும் இருக்கும். அப்ப கட்டியன்களுக்கும் சோதனை செய்திருக்கிறோம், அந்நியன்களுக்கும் சோதனை செய்திருக்கிறோம். அப்ப கரைசல் எக்ஸுக்கு செய்யப்பட்ட சோதனையை கவனிங்க. கரைசல் எக்ஸுக்கு செய்யப்பட்ட சோதனை ஒன்று HCl NaOH தனித்தனியே சேர்த்து வெப்பப்படுத்தல் சொல்லியிருக்கு. HCl-ஐயும் NaOH-ஐயும் தனித்தனியே சேர்த்து வெப்பப்படுத்திருக்கணும். எவ்வித வாயு வெளியேற்றமும் அவதானிக்கப்படவில்லை. அப்ப இந்த எக்ஸ் என்ற கரைசல்ல HCl சேர்த்து வெப்பப்படுத்திக்குள்ள வாயு எதுவும் வரையல என்று சொன்னால் இங்க CO3 2-, SO3 2-, S2O3 2-, NO2-, சில S2- இல்லை என்ற இருந்திருந்தால் ஐதான அமிலத்தோட என்ன செய்திருக்கும், வாயுவை தந்து. சில சல்பைட்டுகள் இருக்கலாமா, NaS COS எல்லாம் ஐதானச்சில கரையாத அவ்வளவும் இல்லை, கன்ஃபார்மா இவ்வளவும் இல்லைன்னு சொல்லலாம். இருந்திருந்தால் என்ன செய்யுது, NaOH சேர்க்கப்பட்டது. இப்பவும் வாயு வரையிலன்னா NH4+ என்ற ஒரு கட்டியனும் இல்லை எக்ஸில சொல்லியிருக்க. எந்த ஒரு அமோனியம் உப்புகளுக்கும் ஒரு காரஞ்சேர்க்கைக்கு அமோனியா வாயு வரும், பன்காரஞ்சேர்க்கைக்கு அமோனியா வரும். அப்ப வாயு வெளியேற்றம் எதுவும் அவதானிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த அந்நியன்கள் இல்லைன்னு தான் அர்த்தம். இரண்டாவது அலுமினியம் தூள் NaOH எது வெப்பப்படுத்தப்பட்டது. ஓகே, இந்த எக்ஸ் இந்த நீர்க்கரசலுக்கு அலுமினியம் தூளும் சரியா, அலுமினியம் தூளும் எக்ஸ் இந்த நீர்க்கரசலுக்கு அலுமினியம் தூளும் NaOH சேர்த்து ஹீட் பண்ணப்பட்டது. இப்ப மாட்டிட்டு
வெளிவந்த வாயு நெஸ்லரின் சோதனை பொருளை கபிலமாக்கியது. நெஸ்லரின் சோதனை பொருளை கபிலமாக்குற வாயுன்னு சொன்னால் வாயு அமோனியா. அது கபில வீழ்வடிவென்று சொல்லலாம். நெஸ்லரின் சோதனை பொருளை கபில நிறமாக மாற்றியதால் நெஸ்லரின் சோதனை பொருள் நிறமற்ற கரைசல். தோய்க்கப்பட்ட வடிதாளை நாங்கள் பிடிச்சோம்னா கபில நிற படிவு தோன்றும். அப்ப இந்த வடிதால் கபில நிறமா மாறும். இதான் அவதானம். ஆகவே அமோனியா வாயு இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்ல இருக்கிற என்ன அந்நியனுக்கு அலுமினியத்தோட ஹீட் பண்ணி அமோனியா வாயு வருது. ஒன்று NO2 மைனஸுக்கு வரும், NO3 மைனஸுக்கு வரும். முதலாவது பரிசோதனை NO2 மைனஸ் இல்லை என்று சொல்லிட்டு, ஆகவே இந்த எக்ஸ் என்ற சேர்வையில் இருக்கிற அந்நியன் NO3 மைனஸ் ஆக இருக்க வரும். NO3 மைனஸ் ஐதான HCl வாயு ஒளியேற்றத்தை தராது, NaOH வாயு ஒளியேற்றத்தை தராது. ஆனால் அலுமினியம் அல்லது சட்டன் அல்லது தேவதா கலப்புலோகம் சேர்த்து ஹீட் பண்ணும் போது சரியா NaOH ஹீட் பண்ணும் போது NO3 மைனஸ் NH3 ஆக தாழ்த்தப்படும். இந்த தாக்கங்கள் எல்லாம் திட்டமான தாக்கங்கள் ஏற்கனவே படிச்ச தாக்கங்கள். இப்படி ஒரு அவதானத்தை கண்டோன்னு முடிவெடுத்துருவோம். அலுமினியம் தூள் NaOH சேர்த்து வெப்பப்படுத்தப்பட்டது. வெளிவந்த வாயு நெஸ்லரின் சோதனை பொருளை கபிலமாக்கியன்னு சொன்னா வெளிவந்த வாயு அமோனியா. ஆகவே இங்க NO3 மைனஸ் என்ற அயன் இருக்கு. எக்ஸ்ல இருக்கிற அந்நியனை இனங்களிடம் NO3 மைனஸ். A, B என்பன நீரில் கரையத்தக்க 3D தொகுப்பு தாண்டல் மூல ஒப்புக்களாகும். AB என்பவற்றை நீர் சேர்த்து ஐதாக்கிய முறையை XY என்னும் மென்சுவப்புண கரைசல்கள் பெறப்பட்டன. AB என்பவற்றை இனங்காண்பதற்குள்ள சில சோதனைகள் தரப்பட்டது. மூன்றாவது சோதனை கரைசல் எக்ஸுக்கு அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோக்சைடு H2S சேர்க்கப்படுதார். கருப்பு நிற வீழ்வடிவு P தோன்றியதுன்னு சொல்லி இங்க கவனிங்க. எக்ஸாம் பேப்பர் கேள்வியில எனவே குழம்பினீங்க. நான் உங்களுக்கு சொன்ன பண்பறிவப்பு கூட்டம் 2 அமில ஊடகத்துலதான் அந்த கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படும். பண்பறிவப்பு கூட்டம் 2 அமில ஊடகத்துல கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்படும். ஏன் அமில ஊடகத்துல கட்டியன்கள் வீழ்வடிவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் பண்பறிவப்பு கூட்டத்தில் இருக்கிற 4 கட்டியன்களும் சல்பைட்டோட சேர்ந்து வீழ்வடிவை தரும். சரியா? பண்பறிவப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்களும் வீழ்வடிவை தரும். அப்ப என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இந்த பண்பறிவப்பு கூட்டம் 2 இருக்கிற கட்டியன்களுக்கு கரைதிறன் குறைவு. கொஞ்சம் H2 மைனஸ் கிடைத்தாலே வீழ்வடிவாகும். சரியா? கொஞ்சம் H2 மைனஸ் கிடைச்சாலே வீழ்வடிவாகும். ஆனா பண்பறிவப்பு கூட்டம் 4 இருக்கிற கட்டியன்களுக்கு நிறைய H2 மைனஸ் கிடைச்சாதான் வீழ்வடிவாகும். அப்ப நாங்கள் தீர்மானிக்கிறோம் 4 இருக்கிற கட்டியன்கள் வீழ்வடிவாக கூடாது என்று. ஆகவே 4 இருக்கிற கட்டியன்களை திருப்திப்படுத்தாமல் 2 இருக்கிற கட்டியன்களை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு H2 மைனஸ கொடுக்கிறோம். இப்ப சாதாரணமாக சொல்றதாக இருந்தால் ஒரு இடத்துல நிறைய பேர் நிக்கிறோம், வேலைக்கு வாரது நிக்கிறோம். சில பேருக்கு மதியம் சோறு தள்ளாமல் சொன்னாலே வேலைக்கு வருகிறோம். சில பேருக்கு பீட்சா தந்தாதான் வேலைக்கு வர வேண்டிட்டு போகும். அப்படியான கேஸ் இருந்தால் இந்த பீட்சா தந்தாதான் வேலைக்கு வருவோம்ன்றவே வேலைக்கு எடுக்கக்கூடாது நோக்கம் இருந்தா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நோக்கம் இருந்தா என்ன செய்யும்? அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும் எல்லாருக்கும் சோறு தான் தரும். அப்ப வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டோம், பீட்சா தான் வேணும்ன்றார்கள், வேலைக்கு வர மாட்டேன். அது வழியிலே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கமா தான் இவ உள்ள வரக்கூடாதுன்னு. அப்ப முதலே பீட்சாவை எல்லாரும் கொடுத்தா சோறு தந்தாலே காணும்ன்றார்கள், பீட்சாக்கு வர மாட்டேன் கேள்வி. என்ன இதை விட அதுக்கு முன்னுரிமை கூட தான், ப்ரையாரிட்டி கூட. அப்ப அதுக்காக எல்லாரும் அப்ப நாங்கள் சொல்ற கதையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த அமில ஊடகத்திலேயே வீழ்வடிவாகிற கட்டியன்கள், அதாவது சோறு தந்தாலே வேலைக்கு வருவோம்னு சொல்ற ஆக்கள் பீட்சா தாரணன்னு சொன்னால் வரமாட்டினமா என்பதுதான் அடுத்த கேள்வி. மிகவும் சந்தோஷமா ஓடி வரும். சரி, சில பேர் அந்த எக்ஸாம் பேப்பர்ல என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்க என்னென்ன அது அமில ஊடகத்திலான வீழ்வடிவாக. அமில ஊடகத்தில் அதை வீழ்வடிவாக்குறது நோக்கம் என்னென்றால் கார ஊடகத்தில் இருக்கிறார்கள் வீழ்வடி, அதாவது
கரைதிறன் கூடிய கட்டியங்கள் வீழ்வடிவாக கூடாது என்பதற்காக தான் அமில ஊடகம் சேர்க்கப்பட்டது. அதுக்காண்டி அது அமில ஊடகத்துல தான் வீழ்வடிவாகும் என்று இல்லை, அமில ஊடகத்திலேயே வீழ்வடிவாகும். அதாவது S2- சரிவு குறைவாக உள்ள போதே சில கட்டியங்கள் வீழ்வடிவாகும். அந்த கட்டியங்கள்லாம் கூட்டம் 2க்குள்ள இருக்கு. அதுக்கு கார ஊடகத்தை கொடுத்து விட்டால் S2- சரிவு இன்னும் உயர்வா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? இன்னும் சத்தோஷமா வீழ்வடிவாகும். நீங்கள் பண்புரைவப்பு கூட்டம் 2ல இருக்கிற கட்டியங்கள் கார ஊடகத்துல விரைவாக வீழ்வடிவாகும். அதை விளங்கிக் கொள்ளும். இப்ப அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு H2S வாயுவை செலுத்தினால் கூட்டம் 2 கட்டியங்கள் இருந்தால் அதுவும் வீழ்வடிவாகும் இந்த சந்தர்ப்பத்தில். அப்ப சில பேர் யோசிக்கணும், இது கூட்டம் 4 சோதனை தான் என்று யோசிக்கணும். அதான் நான் உங்களுக்கு திருப்பி திருச்சிடும், பண்புரைவப்பு கூட்டத்துக்கான சோதனைகள் தொடக்கத்தில இருந்து செய்யப்படும். முதலாவதாக 4வது கூட்டத்துக்கு சோதனை செய்யலாது. இங்க முதலாவதாக 4வது கூட்டத்துக்கு சோதனை செய்யப்பட்டால் முன்னுக்கு இருக்கிற அவ்வளவு கட்டியங்களும் வீழ்வடிவாகும் என்றால் வீழ்வடிவை தரும். அப்ப இந்த இடத்துல முன்னுக்கு ஒரு சோதனையை பற்றி இங்க கதைக்கல. சரியா? எக்ஸின் நீர்க்கரசலுக்கு அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு H2S சேர்க்கணும். அப்ப இங்க மஞ்சா கொயர்லாவில இருக்கிற 4 கட்டியன்களை பற்றி மொத்த இடையிலாது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டியன்களை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டிய. சரியா? அப்ப நெசிலறிஞ்சோதனை பொருளை கவிழமா கருப்பு நிற வீழ்வடிவு பி தோன்றியதுன்னு சொல்லி, இப்ப கருப்பு நிற வீழ்வடிவுக்கு காரணமான சல்பைட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அது பண்புரைவப்பு கூட்டம் 4 இருந்தால் கோபால்ட்டும் நிக்கலுமாக இருக்கும். கூட்டம் 2 இருந்தால் செப்பு ரசம் பிபி BI2S3 இதுல எல்லாம் யோசிக்க வேண்டியது. ஏன் Ag+Pb2+ அதுல எல்லாம் வீழ்வடிவு பிஐ செறிந்த எச்சனோத்தில் கரைத்து பின் செறிந்த எச்சியல் மிகையாக சேர்த்தல். அப்ப பாருங்க, செறிந்த எச்சனோத்திரியை சேர்த்து செறிந்த எச்சியலை சேர்க்கணும். அப்ப உங்களுக்கு சொன்னால் இது அரச நீர்ல கரையக்கூடியது என்று சொல்லி, சாதாரண ஐதான எச்சியல்ல NiSம் COSம் கரையாது, பெற்ற பண்புரை கூட்டத்தின் சல்பைட்டுகளும் கரையாது. அதால்தான் வீழ்வடிவத்து நீல நிற கரைசல் புறப்பட்டதுன்னு சொல்லி, நீல நிற கரைசல் செறிந்த எச்சியலோட நீல நிற கரைசலை தரக்கூடிய கட்டியன்கள் ஒன்று குரோமியம், மற்றது கோபால்ட். எங்க கொண்டே போய் எங்க வந்திருப்பாங்க, பண்புரை கூட்டத்துக்கு போய் டி பிளாக்கு வந்து செறிந்த எச்சியலோட நீல நிற கரைசலை தரக்கூடிய கட்டியன்கள் ஒன்று கோபால்ட், மற்றது குரோமியம். அவ கோபால்ட் குரோமியத்துக்கு சல்பைடின் நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சரியா? உங்களுக்கு COS வந்து இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவாகக்கூடிய ஒரு சல்பைட், அது நிறம் கருப்பு. ஆகவே இந்த கட்டியனாக 6 இருக்கலாம்னா கோபால்ட் 2+ இருக்கலாம். அப்ப எக்ஸ் என்ற கரைசல்ல கட்டியன் கோபால்ட் 2+ ஆகவும் அந்நியன் NO3- ஆகவும் இருந்தால் இவர்கள் சொன்ன அவ்வளவு தாக்கத்துக்கும் பொதுவான ஒரு அவதானம் உங்களுக்கு கிடைக்கும். இனி நீங்கள் மூலக சேர்வையை இனம் கண்டுட்டீங்கன்னா அந்த சேர்வைக்கு பொதுவான தாக்கத்தை திருப்பி பாருங்க. முதல் நீங்கள் சந்தேகத்துல யோசிச்சீங்க, இப்ப வந்து ஐடென்டி பண்ணிட்டீங்க, அன்னளவாக ஒரு ஆளை தெரியும், அவர் தான் ஒன்று மேலும் உறுதிப்படுத்தி பார்க்கலாம். அப்ப இப்ப உங்களுக்கு எக்ஸ் என்பது கோபால்ட் நைட்ரேட். கோபால்ட் நைட்ரேட்டுக்கு HCl சேர்க்கிறீங்க. HCl சேர்க்கிறீங்க, என்ன வரப்போகுது? ஐதான HClோட சிக்கலையும் கூட வராது. ஆகவே உங்களுக்கு வாயு எதுவும் வெளியேறப்படாது. அப்ப அது முதலாவது கூட்டு சரி. NaOH சேர்க்கிறீங்க, இங்க இன்னும் NH4+ ஏமைட்டோ இல்லை, அப்ப அங்கேயும் வாயு வெளியேற்றம் வரும். ஆனால் அலுமினியம் தூளோட NaOH சேர்க்கிறதால இந்த NO3- என்ன செய்ய மாட்டால் அமோனியா வாயுவாக ஆகவே சாத்தியப்படும். இந்த CO2+க்கு அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடிலே H2S வாயுவை செலுத்தினால் S2- இந்த சரிவு கூடும். S2- இந்த சரிவு கூட அவை வந்து சல்பைட் ஆக வீழ்வடிவாகும். இது வந்து ஐதான HCl கரையாது என்று சொல்லி இருக்கோம். அவை கருப்பு நிற வீழ்வடிவு காரணமானது. இத செறிந்த எச்சனோத்திரில கரைக்கலாம், அரச நீர்ல கரைக்கலாம். அப்ப ஏதோ இதை கரைச்சு நீங்கள் நீர்க்கரைசலை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கான்சன்ட்ரேட்டட் எச்சனோத்திரின்னு சொல்லி இருக்கிறனால நாங்கள் கரையும் என்று சொல்லுது.
CO2 பிளஸ். கரைஞ்சா நீர்க்கரசலுக்குரிய நிறம் பெருமான அவன் அதை பற்றி ஒன்றும் கதைக்காமல் செறிந்த HCl சேர்ப்பான். concentrated HCl ஓட Cl4 2- என்ற ஒரு சிக்கலாயின் தோற்று. இதற்கு நீல நிறம் இருக்கு. நீல நிற கரைசல் புறப்பட்டது. ஆகவே எக்ஸ் என்ற சேர்வை இனங்கண்டுட்டோம். நாங்கள் இனங்கண்ட கோபால்ட் நைட்ரேட் என்பது சரி. இனி கரைசல் வையை பற்றி சொல்லி, கரைசல் வை இதே மாதிரி தான். கரைசல் வையில ஒரு கட்டியனும் ஒரு அந்நியனும் இருக்க போகும். செறிந்த H2S ஓவர் K2Cr2O சேர்த்தல் செந்நிற வாயு Q தோன்றியது என்று சொல்லி, இது என்ன சோதனை? அரசன்களுக்கான உறுதிப்பாட்டு சோதனை. குரோமைல் குளோரைட் டெஸ்ட். குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இப்படி எழுதியிருப்பீங்க. KX-க்கு concentrated H2SO4 ஓட K2Cr2O. இதுல Cl- என்ற என்ன அவதானம், Br- என்ற என்ன அவதானம், I- என்ற என்ன அவதானம் சொல்லி அந்நியன்களுக்கான சோதனையில பார்த்துருக்கீங்க. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் Cl- என்றால் CrO2 Cl2 வரும், Br- என்றால் Br2 வரும், I- என்றால் I2 வரும். Br2 செங்கவில நிறம், I2 ஊதா நிறம், CrO2 Cl2 செங்கவில நிறம். இந்த X ஆக Cl- இருந்தால் குரோமைல் குளோரைட் வரும் செங்கவில். X ஆனது Br- ஆக இருந்தால் Br2 செங்கவில நிறம் வரும். இது ஊதா. சரியா? அப்ப concentrated H2S ஒரு K2Cr2O சேர்த்தல் செந்நிற வாயு Q தோன்றியதுன்னு சொல்லிட்டு, அப்ப அனுமானம் என்னன்னு Cl- ஆக இருக்கலாம் அல்லது Br- ஆக இருக்கலாம். ரெண்டு ஒட்சியேற்றப்பட்டா அதான் பிரச்சனை. இங்க குரோமைல் குளோரைட் வரும், அங்க Br2 வரும். ரெண்டுக்கும் நிறம் ஒன்றுதான். வாயு Q NaOH கரைசலோடு செலுத்தப்பட்டது. இதே NaOH கரைசலுக்குள்ள செலுத்தினால் நீர் பகுப்படைஞ்சு CrO4 2- வரும். இதே NaOH கரைசலுக்கு செலுத்தினால் NaBr-ம் NaBrO3 தான் வரும். உங்களுக்கு நிறமற்ற கரைசல் தோன்றும். அப்ப உங்களுக்கு நிறமுடைய கரைசலை தாரது குரோமைல் குளோரைட் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மஞ்சள் நிற கரைசல் R வரப்பட்டதுன்னு சொன்னால் இது கட்டாயம் R என்பது CrO4 2- இருக்கும். அப்ப வந்த ஆவி குரோமைல் குளோரைட். அப்ப இங்க இருந்த அந்நியன் Cl-, ஆவி வையில இருக்கிற அந்நியன் Cl-. அந்நியனை இனங்காண்டதுக்கான சோதனை எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வையில இருக்கிற அந்நியன் Cl-. கரைசல் ஆறுக்கு பேரியம் அசெட்டேட் செரியச்சனோத்திரி சேர்க்கப்பட்டது. பேரியம் அசெட்டேட்டும் செரியச்சனோத்திரியும் சேர்க்கப்பட்டார். சரி, கரைசல் ஆறுக்கு பேரியம் ஹைட்ரோக்சைடும் செறிந்த எச்சனோத்திரியும் சேர்க்கப்பட்டது. மஞ்சள் நிற வீழ்வடிவு தோன்றியதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே. பேரியம் குரோமேட் மஞ்சள் வீழ்வடிவு, பேரியம் குரோமேட் மஞ்சள் வீழ்வடிவு. இதுல ஒரு சின்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கான்சன்ட்ரேட்டட் HNO3 பாவிச்சிருக்கேன். கான்சன்ட்ரேட்டட் HNO3 வந்து ஒரு வெண்ணமிலம். குரோமேட்டுகள் இரு குரோமேட்டுகளாக மாற வாய்ப்பு இருக்கு. அவர்கள் இப்படி யோசிக்கிறீங்க தெரியா சில நேரத்துல. CH3 COO BA என்று தான் எழுதியிருக்கேன். இப்படித்தான் எழுதியிருக்கேன். சரி, அப்படி உண்மையா அப்படி எழுதக்கூடாது. ஒன்று கட்டியன முன்னுக்கு எழுதணும், இல்ல அயனை காட்டி எழுதணும். இப்படி எழுதலாம் அல்லது இப்படி போட்டு காட்டியிருக்கேன். ஆனா நாங்கள் இப்ப இப்படி காட்டுறதும் இல்லை. Pa2+ இப்படி காட்டும், இப்படி காட்டும். சேதன சேர்வைகள்ல நாங்கள் இப்படி காட்டுவோம். ஆர்கானிக் கம்பவுண்டுகள்ல இப்படி காட்டும். ஆனால் இப்படி எழுதுறது அவ்வளவு பொருத்தப்பாடு. சரி, ஓகே, என்ன வாய்ப்பு இருக்கட்டும். இதுல அயன்ல வந்து CH3 COO- வருது. அது கன்சன்ட்ரேட்டட் HNO3 சேர்ந்து அசெட்டிக் அமிலத்தை ஃபார்ம் பண்ணுவதாக அவர்கள் கருதலாம். அசெட்டிக் அமிலத்துல குரோமைட் இரு குரோமைட்டாக மாறாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை தோற்றுவிக்கிற காணி அப்படி சொல்லியிருக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வண்ணமிலம் சேர்த்தா வண்ணமிலம் மிகையா இருந்தா என்ன நடக்கும்? சேர்ந்து குரோமைட் இரு குரோமைட்டாக மாற வாய்ப்பு இருக்குதானே. அவை இந்த தரவில சரிந்த HNO3 என்று சொல்றது அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை. சரி, ஓகே. என்ன இருந்தாலும் இதுல வேறு ஒரு விடையை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது.
இருகுரோமேட் என்ற வீழ்வடிவு இல்லை. அப்ப குரோமேட் தான் வீழ்வடிவு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்வடிவு வருதுன்னா அது குரோமேட்டாகத்தான் வீழ்வடிவாக போடும். பேரியன் குரோமேட்டாக வீழ்வடிவாகும். HNO3 என்பது ஒரு வண்ணமிலம். வண்ணமிலத்துல இரு குரோமேட்டுகள் குரோமேட்டுகள் யாவும் டைகுரோமேட்டா மாறி கரைசல் 6க்கு CH3CuO twice BA சேர்க்கப்பட்டிருக்கு. HNO3 முன்னிலை. அப்ப மஞ்சள் நிற வீழ்வடிவு தோன்றும். அப்ப பேரியன் குரோமேட் என்பது அது கன்ஃபார்ம். அடுத்த சொல்ல PbO2 சொரிந்த HCl சேர்த்தல் ஊதா நிற கரைசல் S பெறப்பட்டான்னு சொல்லிடுவார். கட்டியனுக்கு ஒரே சோதனை சொல்லிருக்கு. இவ்வளவு சோதனைகள் அந்நியனுக்கான சோதனை அலசனை கண்டுபிடிக்கிறதுக்காக. குரோமைல் குளோரைட் வருது, காரம் சேர்க்க குரோமைட் வருது, பேரியம் குளோரைட் சேர்க்க பேரியத்தின் 2+ சேர்க்க மஞ்சள் வருது. இப்ப அடுத்தது ஒரே சோதனை தான் இருக்கு. அது போதும். என்ன PbO2 அமில ஊடகத்துல PbO2 சேர்க்கப்பட்டு அமில ஊடகத்துல PbO2 சேர்த்தா என்ன நடக்கும்? ஊதா நிற கரைசல் பெறப்படும். யாருக்கு? MnO4-. MnO4- தான் அந்த ஊதா நிறத்துக்கு காரணம். உங்களுக்கு நான் சொன்னேன், பொதுவாக உயர் ஒட்சியேற்ற நிலை ஆக்சைடுகள் உறுதி கூடியவை. உறுதி கூடியவை. ஆனால் Pbயை பொறுத்தவரையில தாழ் ஒட்சியேற்ற நிலை தான் உறுதி கூட. ஆகவே PbO2 வந்து தன்னை உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. இது என்ன செய்யும் என்று சொன்னால் தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு மாறும்போது Mn2+ MnO4- ஆக ஒட்சியேற்று. நான் உங்களுக்கு பண்புறுப்பு கூட்ட 4 இந்த தாக்கத்தையும் பண்புறுப்பு கூட்ட 3 குரோமியத்தின் தாக்கத்தையும் திருப்பி சொன்னார். எக்ஸாம் பேப்பர்ல எத்தனையோ தடவைகள் இந்த சந்தர்ப்பத்தை பரிச்சயித்துங்க. உங்களுக்கு Mn2+ காரம் MnOH twice சொல்லலாம். MnOH twice PbO2 ஆல நாங்கள் HNO3 தான் நாங்க பாவிச்சிருப்போம். நீங்க HCl சொல்லி இருக்கு. MnO4- ஆக ஒட்சியேற்றப்பட Pb2+ ஆக இது தாழ்வு. உங்களுக்கு ஊதா நிறம் தோணும். PbO2 சொரிந்த HCl சேர்த்தல் ஊதா நிற கரைசல் S புறப்பட்டது. அப்ப S என்பது MnO4-. உப்புக்கள் AB என்பவற்றை இனங்க ஏயில கோபால்ட் என்ற கட்டியனும் நைட்ரேட்டும். அப்ப A வந்து CONO3 twice, B வந்து Mn2+, கட்டியன் Mn2+, இருக்கு Mn2+, அந்நியன் Cl-. அப்ப MnCl3. சரியா? நோட் பண்ணாத நோட் பண்ணி கொள்ளுங்க. PQ என்பவற்றையும் RS கரைசல் நிறங்களுக்கு பொறுப்பான அயன்களையும் எழுதுகன்னு சொல்லி கருப்பு நிற வீழ்வடிவு COS. அப்ப P வந்து COS, Q வந்து CrO2Cl2. அடையாளப்படுத்துறீங்களா? P வந்து COS கோபால்ட் சல்பைட், Q குரோமைல் குளோரைட் CrO2Cl2. R CrO4 2-.
கார ஊடகத்துல நீர்ப்பகுப்பு செய்யும்போது CrO4 2 மைனஸ், S என்பது MnO4 மைனஸ்.